பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலே அல்லாஹ்வுக்கு ஒப்பான ஒரு மஜ்லிஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தந்தல் இருக்கின்றான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அவற்றில் சிறந்தவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. இன்று நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும், அதாவது எனக்கு வேறு வழியே இல்லை, அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது, நான் வாழ முடியாது என்று முடிவு வந்தாலும், அல்லது மிகப்பெரிய பாவங்கள் செஞ்சாலும், எவ்வாறு நம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அல்லாஹ்வுடைய அருளை அடைந்து கொள்வது என்பதை விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். புதுசாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் தொட்டால் நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். யா அல்லாஹ், யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து நம்மை ஆர்வப்படுத்துகிறார்களோ அவருடைய அனைத்து தேவைகள் நிறைவேற்றி கஷ்டங்களை போக்குவாயாக. இம்மையில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆக்கியல் ஊராயாக. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், ஒரு மிக சிறந்த ஒரு வசனம். எந்த அளவுக்குன்னா, உலமாக்கள் குறிப்பிடுறாங்க, இதே போல் ஒரு வசனம் எல்லா குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய வசனங்கள் அனைத்துமே சிறந்தது தான். இருந்தாலும் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு, பாவிகளுக்கு, எனக்கு வேறு வழியே இல்லையே என்று நினைப்பவர்களுக்கு அவர்களுக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு சிறந்த வசனமாக ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறார்கள். அது என்னென்னு சொன்னால், சூரத்து ஜுமர், அதாவது 39வது அத்தியாயத்தில் 53வது வசனம். அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தகுனது மின் ரஹ்மத்தில்லா. குல், முஹம்மதே சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என் அடியார்களே, லா தகுனது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு நீங்கள் நம்பிக்கையை இழக்க வேண்டாம். நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுதாலும் சரிதான், அல்லது நமக்கு கஷ்டங்கள் வந்து சூழ்ந்தாலும் சரிதான், கடலில் அடியில் முடியிட்டோம், இது நம்ம காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லை, யார் நம்ம காப்பாற்ற முடிவார்கள் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரிதான், லா தகுனது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் தஆலா அத்தனை பாவங்களை மன்னித்து விடுவான். இன்னஹு வல் கஃபூர் ரஹீம், அவன் மிகப்பெரிய பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாகவும் ரஹீமாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். ரொம்ப சிறந்த வசனம். இது என்ன தெரியுதுன்னு சொன்னால், ஒன்று, நம்ம பாவங்கள் செய்து அதன் காரணமாக நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அல்லது நமக்கு நாமே தீமை செய்து கொண்டு, உதாரணமாக கடன் வாங்குறதுக்கு தேவையில்லாமல் கடன் வாங்குறது, மற்றொரு பொருளை அபகரிக்கிறது, அல்லது யாருக்காவது தீங்கு செய்கிறது, இதன் காரணமாக நமக்கு ஏதாவது தொந்தரவு வந்திருந்தாலும், நமக்கு கஷ்டங்கள் வந்திருந்தாலும் சரி, அல்லது நம்ம பாவம் செய்திருந்தாலும் சரி, பாவங்களே செய்து பாவத்தினாலே நாம் மிகைத்திருந்தாலும் சரி, அதன் காரணமாக நமக்கு ஏதாவது தொந்தரவு, கஷ்டங்கள், சூழ்நிலை வரும் பொழுது, ஏன்னா உங்களுக்கு தெரியும், விதை விதைத்தவன் விதை அறுப்பான், வினைத்தவன் வினை அறுப்பான். நம்ம நன்மை செஞ்சால் நமக்கு நன்மை கிடைக்கும், தீமை செஞ்சால் அந்த எஃபெக்ட் நம்ம தாக்கும். அப்போ அதிலிருந்து வெளியே வரணும்னு சொன்னால் ஒரே வழி என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது தான். அல்லாஹ்வின் பக்கம் நம்ம திரும்பிட்டேன்னு சொன்னோம்னா, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான், அல்லாஹ் மன்னித்து நமக்கு நம்முடைய உயர்நிலை கொண்டு வந்துடுவான். அதுக்காக ஒரு சம்பவத்தை பார்ப்போம். பனி இஸ்ரேல் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் பாவங்கள் அதிகமாக செய்யக்கூடியவர். அவர் என்ன பண்ணார்னு சொன்னால், மௌத்து சமயத்தில் அவருக்கு அல்லாஹ்வுடைய பயம் அதிகமாக வந்ததுனால தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்கிறார், பிள்ளைகளே, நான் இறந்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்க, என்னுடைய உடலை எரித்து அதனுடைய சாம்பலை என்ன செய்யுங்க, காட்டிலையும் கடலிலும் கரைத்து விடுங்கள். அப்படி செஞ்சால் அல்லாஹ் என்னை திரும்ப எழுப்ப முடியாது. திரும்ப எழுப்பினான்னு சொன்னால் என்னை எப்படி நரகத்தில் போட்டுருவான் அப்படின்னு செய்கிறாரு. அவர் சொல்கிறார்,
ஏன்னா பாவத்தின் காரணமாக. அதே மாதிரி அவங்க இறந்த உடனேயே என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க சாம்பலாக்கி கடல்லையும் காற்றுலையும் போட்டாங்க. அல்லாஹ் மறுபடியும் என்ன செய்யறான்னு சொன்னால் அவர் எழுப்புறான். எதில் போனாலும் சரி, காற்றுல போனாலும் சரி தான், கடலில் போனாலும் சரி தான், கடல் உள்ளுக்குள்ளே விழுந்து மீன் சாப்பிட்டாலும் சரி தான், அல்லாஹ் கொண்டு வந்துடுவான். எழுப்பி அந்த மனிதனை கேட்கின்றான், எதுக்கு நீ அப்படி செஞ்ச அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, யா அல்லாஹ் உன்னுடைய பயத்தின் காரணமாக, உன்னுடைய பயத்தின் காரணமாக நான் செஞ்சேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த பயத்தின் காரணமாக செஞ்சிருக்கார அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால் அவரை மன்னிக்கின்றான். நீ என்னை பயந்ததுனால உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அப்போது அல்லாவை பயந்தவன் சொன்னால், அப்போது இதில் விளங்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், அவர் இறந்த பிறகு என்ன செய்யார், அதை இருக்க சொன்னார். நம்ம அல்லாவுடைய பயம் இருக்க வரும்பொழுது, நம்ம உலகத்தில் இருக்கும்போதே அல்லாட்ட பாவம் அனுப்பி கேட்டோம்னா அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இன்னொரு சம்பவம் என்னென்னு சொன்னால், ஒரு மனிதர் இருந்தார் பனி இஸ்ராயீல் காலத்தில். அவர் என்ன செய்வார்னு சொன்னால், நல்ல வணக்கவாளி, இபாதான மனிதர், வணக்கம் செய்யக்கூடியவர், நல்ல மனிதர். இன்னொரு மனிதர் அவருடைய நண்பர் என்ன செய்யறான்னு சொன்னால் பாவங்கள் செய்யக்கூடியவர். அப்போ இவர் உபதேசம் செய்கிறார், எப்பா அதெல்லாம் செய்யாத, அது நல்ல விஷயந்தான். ஒரு மனிதனை உபதேசிப்பது நல்ல விஷயம், சந்தேகமே கிடையாது. உபதேசிக்க வேண்டும், நன்மையை தீமை தடுக்க வேண்டும். ஆனால் அதை அளவி தாண்டி போயிடக்கூடாது. அவர் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் அந்த மனிதனை பார்த்து சொல்கிறாரு, அந்த பாவங்கள் செய்யக்கூடிய மனிதனை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன நான் சொன்ன கேட்க மாட்டேங்கிறியா, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படிங்கிறார். இந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, அல்லாஹ் மீது என்ன, அல்லாஹ் தன் கண்ட்ரோல் வைக்கிற மாதிரி. ஏன்னா மன்னிப்புங்கிறது அல்லாஹ் சம்மந்தப்பட்டது, இதை சொல்கிறதுக்கு இவருக்கு உரிமை கிடையாது இல்லையா. அப்போது மறுமையில் அல்லாஹ் தாலா 2 பேரை எழுப்புறான். இந்த மனிதரை பார்த்து சொல்கிறான், யார் மன்னிக்கவே மாட்டேன், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான்னு சொன்னான் இல்லையா, அவரை பார்த்து சொல்கிறான், என்னுடைய மன்னிப்பை தடை செய்வதற்கு நீ யார், உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார், அதனால் நீ நரகத்துக்கு போ அப்படின்னு நரகத்தை போட்டுறான். அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இவர் தடுக்கிறார். இவர் கையில் எடுத்துக்கிட்டு சொல்கிறார், அது கூடவே கூடாது. நம்ம யாரை பார்த்து சொல்லக்கூடாது, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்லவே கூடாது. நம்ம உபதேசம் செய்யலாம், இது நம்ம பெற வேண்டிய பாடம். யார் பாவம் செஞ்சானோ அவரை பார்த்து சொல்கிறாரு, என்னுடைய ரஹமத்தை கூட நீ சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறார், அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். ஏன்னா அவர் மனதுக்குள்ளாக அல்லா இடத்துல பாவம் அனுப்பிக்கக்கூடியவர். அவர் தப்பு செய்தார், இருந்தாலும் மனசுக்குள்ளே அவருக்கும் அல்லாஹ்வுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போது அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போது அல்லாஹ்வுடைய ரஹமத் எப்படிப்பட்டது. இன்னொரு சம்பவம், ஒரு பயணத்திலே ஒரு குழந்தை நபி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட அழுதுகிட்டு இருக்குது, அந்த தாயை காணவில்லை. அப்போ என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு தாய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தன் குழந்தையை திட்டு அழைஞ்சிட்டு இருக்காங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அதை பார்த்துட்டு அவங்க கூப்பிட்டு இந்த குழந்தைய காமிக்கிறாங்க. வந்தோடனே அந்த குழந்தையை எடுத்து அழைச்சிக்கிறாங்க, அப்படியே அணைச்சிக்கிட்டு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அப்போ நபி ஸல்லல்லாஹு சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, இந்த தாய் இந்த குழந்தையை நரகத்தில் எரிவாள் என்று நினைக்கிறீங்களான்னு கேட்குறாரு. யா ரசூலுல்லாஹ், ஒரு காலும் எரிய மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா இந்த தாயை விடவும் மிகவும் அதிகமான கிருபை உள்ளவன் தன் அடியார்கள் இடத்திலே. தாய் எவ்வளவு கிருபை உள்ளா இருக்கின்றால் பிள்ளை மீது, அதை விடவும் அதிகமான கிருபை உள்ளவன் அல்லாஹ் தஆலா என்று அல்லாஹ் ரஹமத்தை பற்றி சொல்கின்றார். ஆகவே கண்ணியத்துக்குள்ளே அப்படிப்பட்ட அந்த ரஹமத் அல்லாஹ் இடத்தில் இருக்கிறது. ஆனால் பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம நம்பிக்கை இழக்க வேண்டாம். அப்போது நம்ம என்ன, நமக்கு பிரச்சனை வரக்கூடிய சமயத்தில், அதாவது வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது இந்த வசனத்தை ஓதுங்க. யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா. இந்த லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா அதை மட்டும் எடுத்துக்கங்க, ஏன்னா அது பெரிய வசனமாக இருக்கிறதுனால. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இதை என்ன செய்யணும்னு சொன்னால், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு நம்பிக்கை இழக்க வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் நீ என்ன செய்யணும்னு சொன்னால் 101 தடவை ஓதணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் 101 தடவை ஓதிட்டு, சலவாத்து 11 தடவை ஓதிட்டு, யா அல்லாஹ் எனக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது, உன்னுடைய ரஹமத்தில் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், என்னை இந்த கஷ்டத்தில் வெளிப்படுத்துவாயான்னு சொல்லிட்டு. எவ்வளோ கஷ்டம் இருக்கிறது, சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, இந்த மாதிரி சமயத்தில் இதை நீங்கள் 100 தடவை ஓதிட்டு, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அதையும் 100 தடவை ஓதிட்டு,
அல்லாஹ் 70 தடவை துவா செய்யுங்க. ஏன்னா 70க்கு ஒரு கணக்கு இருக்கிறது. நம்ம 1 தடவை பேசுவோம். 70 தடவை யா அல்லாஹ் உன் கிருபை கொண்டு இந்த பிரச்சனையை விட்டு என்னை வெளியாக்குவாயாக. கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது ஒரு கோர்ட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ரொம்பவும் ஏதோ வழியில் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை, கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, அல்லது குடும்ப பிரச்சனை மூலமாகவோ, இதுக்கெல்லாம் வழியே இல்லை அப்படிங்கும்போது இது ஓதுங்க. ஓது அல்லாஹ். அதுக்கப்புறம் சலவாத்து 11 தடவை. எப்போதுமே சலவாத்து ஸ்டார்டிங்கில் 11 டைம்ஸ் ஓதிடணும், முடிக்கும்போது 11 டைம்ஸ் ஓதிடணும். அது கணக்கு வச்சுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் சரிதான். இது ஓடி துவா செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள் அப்படியே மாறுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சகோதரி நமக்கு பேசி அனுப்பியிருந்தாங்க. நம்ம ஓதை பார்த்துட்டு நம்ம சொன்ன விஷயங்களை பார்த்து அவங்க செஞ்சு அல்லாஹ்வுடைய கிருபையில் 15 நாளில் 2 குழந்தைகள், 2 பிள்ளைங்க சவுதி போக முடியாமல் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே போயிட்டாங்க. இன்னொருத்தனுக்கு சவுதி அந்த விசா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, நமக்கு பேசி அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க பேசி அனுப்பியிருந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையுமே அல்லாஹ்வுடைய கிருபையில் சரியாயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது அப்படின்னு நான் பேசி அனுப்பியிருந்தாங்க. ஆகவே அனுப்பிக்கிறவர்களே, இது குர்ஆன். இதனை ஓதி நாம் வைக்கக்கூடிய துவாக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். எப்படி ஓதுறதுங்கிறது முக்கியம். நம்ம எப்படி ஓதுற மனுஷன் கொஞ்சம் ஓதும்போது கிபிலா பக்கம் உட்காந்து ஒதுவோட, சரிங்களா, அந்த மாதவிலக்கு சமயத்துலையும் ஓதலாம். மாதவிலக்கு சமயத்துலையும் இதெல்லாம் ஓதலாம். ஏன்னு சொன்னால் இது வந்து துவா. என்று ரொம்ப பேர் கேட்குறாங்க, இப்போ லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் மாதவிலக்கு சமயத்தில் ஓதலாமா? தாராளமாக ஓதலாம். அது ஓதிட்டு நீங்கள் என்ன செய்யணும், அப்போது நீங்கள் ஒது செய்கிற சிறப்பு. மாதவிலக்கு சமயத்தில் ஒது செய்கிறது சிறப்பு இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. கிபிலா பக்கம் திரும்பி உட்காந்துட்டு மன ஓர்மையுடன் கேட்கணும். சும்மா தஸ்பீஹ் விட்டக்கூடாது. மன ஓர்மையுடன் கேட்கணும். அந்த மன ஓர்மையுடன் கேட்கும்போது தான் அல்லாஹ்வுக்கு அந்த எஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? அல்லாஹ் அதை தான் பார்க்கணும், இதயத்தை தான் பார்க்கின்றான். ஆகவே மன ஓர்மைன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக என்ன செய்யும், இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் எதாக இருந்தாலும் தொடர்ந்து 40 நாள் நீங்கள் விடாமல் மன ஓர்மைன்னு செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் முழுமையான ரிசல்ட் நீங்கள் பார்க்க முடியும். சந்தேகமே கிடையாது. ஆனால் என்ன ரிசல்ட் கிடச்ச ஒன்றுமே அதை விட்டுறக்கூடாது. அதில் குறைஞ்சபட்சம் 100 தடவையாவது என்ன செய்யணும், செலவாத்து 100 தடவை அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் எதை ஓதி பலன் கிடைச்சிருக்கோ அதை 100 தடவை அல்லது 40 தடவை ஓதிட்டே வரணும். ஏன்னா அது ஒரு தடவை பலன் கிடைச்சதுன்னு சொன்னால் தொடர்ந்து நீங்கள் ஓதிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் அதை ஓதி நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு அது வந்து இஸ்முல் ஆலம், உங்களுக்கு உள்ள இஸ்முல் ஆலம். அது அதாவது எந்த பேரை சொல்லி கேட்டால் அல்லாஹ் கொடுப்பானோ அது உங்களுக்கு கைவசம் ஆகிவிட்டுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன சொன்னால் எல்லா பிரச்சனைக்கும் என்ன செய்யலாம், கேட்டுகிட்டே இருக்கலாம். பிரச்சனை இல்லான்னு சொன்னால் என்ன செய்யலாம், வந்து உலக மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உலக மக்களுக்கும் நான் நேர்வழிக்கும் கேட்டுகிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது பிரச்சனை இல்லாமல் யாருமே இல்லை, தேவையில்லாத யாருமே இல்லை, எல்லாருக்கும் தேவை இருக்கிறது. அதை யூஸ் பண்ணிக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இமயமருளில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்ன எங்கே உங்களை ஆக்குவானாக. கிணத்துக்குள்ளே புதுசாக இருக்கக்கூடியவங்க கீழே பாருங்கள், இடது பக்கம் பிரைட் கேபிகே பிரைட் தமிழ் பேன் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்துடும். உள்ள எல்லாம் ஓப்பன் ஆகிடும். சேனல் ஓப்பன் உள்ளே பண்ணின்னு சொன்னால் குர்ஆனை கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் என்ன தீர்வு நம்ம போட்டிருக்கோம், அதை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு ரகசிய இதுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அதை செஞ்சீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அது மாத்திரம் இல்லாமல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலும் திக்ரிலும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு திக்ர், அதை யார் கற்றுக்கிற விரும்புகிறீங்களோ என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனா நான் உங்களுக்கு குரூப்பில் இணைச்சி விட்டு அதை திக்ர் நான் தர்றேன் இன்ஷா அல்லாஹ். அது பல்லாயிரக்கணக்கான மக்கள் செஞ்சிட்ருக்குறாங்க. என்னுடைய நம்பர் 9976841855 99 768 41 855. அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.